Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க இந்த டிராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் தான் ரெக்வெஸ்ட் பண்ணனால தான் ஹீரோ மியான்மர் ப்ராஜெக்ட்டுக்கு வர வைக்கப்பட்டிருக்கான்னு அவனை நல்லா டீஸ் பண்ணியிருந்திருப்பா. கடைசியில அவனாதான் விருப்பப்பட்டு இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்திருக்கான். அதுவும் இல்லாம அவன் இனிமே ஒன் ஆஃப் த பாஸ்னு தெரிய வர தான் அவனை ஹேக் பண்ணி ஏமாத்தினதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்கிறது அவளுக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போயிருந்திருக்கும் இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல. அப்படி நைஸ் அந்த மீட்டிங்ல இருந்து கிளம்பலான்னு பாப்பா. ஹீரோ வந்துட்டு மியூ எங்க போறேன்னு கேட்க, சார் அதான் மீட்டிங் முடிஞ்சிச்சுல, நான் வெளியில போயிட்டு இருக்கேன். பாஸ் நான் இங்க தானே இருக்கேன். இல்ல சார் இதுக்கப்புறம் எனக்கு இங்க வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வெளியில போய் வெயிட் பண்றேன், ஏதாச்சும் வேலை நான் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனை திரும்பி கூட பார்க்காம அங்க வந்து ஓடி வந்துடுறா. சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ஹீரோ சொல்ற டிக்டேஷன்லாம் அப்படியே குனிஞ்சிட்டே எழுதிட்டு இருக்கா. என்ன மியூ எல்லாம் நோட் பண்ணிட்டியாங்க? எல்லாம் நோட் பண்ணிட்டேன் சார், ஏதோ டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னு திரும்பவும் அவனை பார்க்காம தலையை குனிஞ்சுக்கிட்டே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். அவனே சிரிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணி விடுறான். மியூ போதும் போதும் ரொம்ப குனியாத, கழுத்து சுலுக்கிக்க போது நீ உன் தோல்வியை ஒத்துக்கிட்டேங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் இந்த மரியாதைக்காக புதுசா சாருன்னு கூப்பிடல, அதெல்லாம் வேண்டாம், தியானே கூப்பிடலாம், நார்மலாவே இருங்கிறான். அங்க அப்படியே ஹீரோட அண்ணா ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா பேச வர ரெண்டு பேரும் ஜென்ரலா இது வரைக்கும் என்னெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு, அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்டுக்கும் அண்ணா நீங்க இங்கதான் இருக்க போறீங்களான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, இல்லப்பா ஆல்ரெடி ரொம்ப நாள் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் ப்ராஜெக்ட் என்னோட அசிஸ்டன்ட்டை வச்சு இங்க கவனிச்சுக்கலாம், எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போக போறேன். சரி நீ இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறங்க? நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்க வேண்டி இருக்கும். அப்புறம் அண்ணா இந்த கல்யாண லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாண லைஃப் பத்தி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு, உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணா, உனக்கே தெரியும் என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத, நான் அது இது வரைக்கும் சீரியஸா எடுத்துக்கல, நீ உன்னோட அனுபவத்தை சொல்லுங்க, கல்யாண லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம மனசுதான் முடிவு பண்ணும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிறவங்களே நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னா அந்த லைஃபே வேற மாதிரி இருக்கும். பொதுவா பார்த்தோம்னா நம்மளோட கல்யாண லைஃப்ல நம்ம ஒரு பொண்ணை லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுவே காதல் அன்புங்கிற உணர்வோட பார்த்தேன்னா அந்த காதலுக்காகவும் அந்த காதல் மனைவிக்காகவும் நம்ம எதை வேண்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அழகான உறவு தான் கல்யாண வாழ்க்கை அப்படின்னு அவரோட அனுபவத்துல சொல்ல, அண்ணா நீ ரொம்பவுமே லக்கி, உனக்கு அந்த மாதிரி மனைவி அமைஞ்சிட்டாங்கல்ல, உனக்கு என்னடா குறைச்சல், மியூ நல்ல பொண்ணுதான், அவளை இன்னும் நீ மனைவியா பார்க்க ஆரம்பிக்கலங்க. இவன் அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு பிக்னிக் போனப்போ இவங்க சன்செட் பார்க்க போயிருந்திருப்பாங்கல்ல, அப்ப ஹீரோன் அவன்கிட்ட நம்ம இது வரைக்கும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி போட்டோஸே இல்ல, இப்போ ஒண்ணு எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் பக்கமா நின்னு போட்டோ எடுத்துட்டு இப்படி நகரலான்னு பாக்கும்போது ஹீரோ ஒரு செகண்ட் நின்னு அவளையே பாத்துட்டு இருக்கான். இவளுமே என்ன இவர் இப்படி பாக்குறாருங்கிற மாதிரி அவனையே பாத்துட்டு இருந்திருப்பா. அப்ப ஏதோ ஒண்ணு தூணவும் அவன் கைய புடிச்சுக்கலாங்கிற ஆசையில அவன் கை கிட்ட வரைக்கும் போயிடுறா, டச் கூட பண்ணிடுறா. ஆனா பிடிக்கிறதுக்கு அவகிட்ட தைரியம் இல்ல. அவனுமே அதை ஃபீல் பண்ணிருப்பான், அவனுக்கும் அவ கையை அப்படியே புடிச்சுக்கணும்னு தோணி இருக்கும். பட் அதை அவன் அப்ப பண்ணல. இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் எனக்கு மியூவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வெக்கப்பட்டு சொல்லிட்டு ஓடுறான். சைட்லயே ஒரு ஆபீஸ் ரூம் செட்டப் இருக்கும். அங்க வந்து ஹீரோ ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் ஹீரோ தான் இப்போ ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர்னு தெரிய வந்திருக்கும். அதனால அப்படியே பணிவா வரானுங்க. சாரி சார், நாங்க நினைச்சோம் எங்க ஃப்ரெண்டு தான் எங்களை கம்பல் பண்ணி மியான்மர் ப்ராஜெக்ட் கூட்டிட்டு வந்ததா, கடைசியில பார்த்தா எங்க பாஸோட உத்தரவு பேர்ல தான் நாங்க இங்க வந்திருக்க மாட்டிருக்கே. என்ன சார் நாங்க செஞ்ச ஒர்க் எல்லாம் ஒரு டைம் பாத்துக்கிறீங்களா, எது தப்பா இருக்கோ அது கூட நம்ம திரும்ப சரிப்படுத்திக்கலாம். அப்புறம் சார் இங்க வந்ததுல இருந்து ஓவர் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், போனஸ் எல்லாம் பார்த்து போட்டு விடுங்கன்னு கேட்கவும், அதெல்லாம் போனஸ் எல்லாம் முடியாது, உங்க பாஸோட பர்ஸை காலிங்க. என்ன சார் நம்ம கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டர் நீங்க தான், உங்கள்கிட்ட பைசா இல்லையா? என் அக்கௌண்ட்ல கொஞ்சோண்டு தான் பணம் இருந்துச்சு, அதையும் கூட ஒருத்தி என்ன டேட்டுக்கு கூட்டு போறேன்னு பிக்னிக்ல மொத்தமா முடிச்சு விட்டுட்டா, நானே $10 மில்லியன் கடன் பட்டிருக்காங்க. என்னது எங்க சாருக்கு $10 மில்லியன் கடனா? என்ன சார் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே கடனை தீர்த்தரலாங்க. டே போதும்டா, ஓவரா நடிக்காதீங்கடா, நான் மியூவை டிவோர்ஸ் பண்ணணும்னா $10 மில்லியன் அவளுக்கு ஜீவனாம்சமா கொடுக்கணும்னு அம்மா சொல்லிருக்காங்க, இல்லைன்னா ஊரை கூட்டி எனக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ, முடிஞ்சா ஒரு குழந்தைக்கும் கூட இங்கே வச்சு ஏற்பாடு பண்ணிடு, அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன வேண்டாலும் நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு உங்க அம்மாவோட கண்டிஷன் என்ன, நீ மியூவை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணா அந்த $10 மில்லியன் பணம் கொடுக்க வேண்டாம்ல, அதுக்கு வழியே பாருடா அப்படின்னு அவனுக்கு இந்த விவகாரமான ஐடியாவை விளையாட்டுக்கா கொடுத்துட்டு இருக்க. இவங்க டிவோர்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சும் போதுதான் ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆயிருந்திருப்பா. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுக்கவும் அதுக்கு ஹீரோ என்ன பதில் சொல்றான்னு பார்த்தா, பரவாயில்லையே இது கூட நல்ல ஐடியா இருக்குல்ல, அப்படியே அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா அம்மாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு நம்பிடுவாங்க. அப்புறமா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அவளை விலக்கி விட்டாலும் அம்மாவே ஜீவனாம்சமா கொடுத்துருவாங்க, நான் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கவும், அட பாவித்தியான் நீ இப்படி ஒரு பிளான மனசுக்குள்ள வச்சிருக்கியா, கண்டிப்பா உன்னோட இந்த விளையாட்டுக்கு நான் பலியாக மாட்டேன், ஆன்டி சொன்ன அந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு ஹீரோட அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும்னு கேட்கவும் அவங்களுக்கு எதுவுமே புரியல. சரிமா நான் தியான் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி என்னடா பண்ண அந்த பொண்ணு அங்க வச்சு உடனே டிவோர்ஸ் கேக்குறா அப்படிங்கவும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுன யோசிச்சு பார்த்துட்டு, அதுவாமா இந்த $10 மில்லியன் பணத்தை கொடுக்க கூடாது, அதுக்கு பதிலா அவளை கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சுக்கலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபன்னுக்கு பேசிட்டு இருந்தா, அதை கேட்டுட்டு தான் அவ பயந்துட்டா. அம்மாவா நம்பாம டே உண்மையிலேயே ஃபன்னுக்கு தானே பேசினா, இல்ல அப்படி எதுவும் உனக்கு மனசுக்குள்ள ஐடியா இருக்கா? இல்லம்மா நான் மாறிட்டமாங்க, நம்ப முடியலையே, இங்க பாரு மியூ ஒன்னும் நீ முன்ன டேட் பண்ணிட்டு பாதிலே கழட்டி விட்ட
மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது, அவ என் பொறுப்புல வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு ஒரு அநியாயம் நடந்தா நான் ஏத்துக்க மாட்டேங்க. அம்மா அதே மியூ என் கூட தான் வளர்ந்துருக்கா, எனக்கும் அவ மேல அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. மேபி நீங்க எல்லாரும் அவசரப்படாம இருந்தீங்கன்னா நான் இங்க இருந்து மியூவை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாரிசு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், என்னடா உண்மையாவா சொல்றேன்? ஆமாமா உண்மையதான் சொல்றேன், ஆனா அது எல்லாத்துக்கும் டைம் வேணும். இப்போதைக்கு நீங்க எங்க ரிலேஷன்ஷிப்குள்ள தலையிடாதீங்க, இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோங்கிறான். சரி பையன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்லவும் இனிமே அவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோயினா திரும்பவும் ஹீரோட அம்மா கால் பண்ணி ஆன்ட்டி அந்த டிவோர்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவும், என்னமா எனக்கு சரியா கேட்கல, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நானே உனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு காலை கட் பண்ணி விட்டுறாங்க. என்ன திடீர்னு ஆன்ட்டி நம்மளோட காலை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவ அவங்க அம்மா கால் பண்றா. அவங்க அம்மாவுமே ஹீரோட அம்மா பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏய் உன் பொண்ணு தான் கால் பண்றா, அட்டன் பண்ணாத, அங்க நம்ம பசங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஊடல், அது அவங்களாவே சால்வ் பண்ணாதான் அது கூடலா மாறும், நம்ம இடையில புகுந்தோம்னா எடை கூடமாயி போயிடும்னு அவங்களே இவங்க கால் அட்டன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் வேலை முடிக்கிறான். ஹீரோன் அந்த ஆபீஸ் ரூம்குள்ள தேடி பார்த்தாலும் காணோம், எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வேகமா நடந்து வந்துட்டு இருப்பானா. அங்க ஒரு ஏரியால உட்காந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளுக்கு ஜாலியா சீனியர் சேட் பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாளா. இவனுக்கு பொறுக்கல, மியூ வா போலாம் அப்படிங்க. அப்ப பேன் இடையில புகுந்து, அதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட் நீங்க அசால்ட்டா இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது, வேணா அன்னைக்கு மாதிரி ஒரு ஃபுட்பால் மேட்ச் வச்சுக்கலாமா, ஒருவேளை நீங்க அந்த மேட்ச்ல ஜெயிச்சீங்கன்னா என் ஃப்ரெண்ட் இங்க இருந்து கூட்டிட்டு போலாம், இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கோம்னு அவ சவால் எல்லாம் விடுறா. ஏன்னா அன்னைக்கு இவங்க தானே கேம்ல வின் பண்ணாங்க. ஹீரோ உடனே கேம் கொத்துக்கிறான். ஆனா இந்த முறை ஹீரோட டீம் தான் ஜெயிக்குது. தோத்து போனதுக்கு பனிஷ்மெண்டா ஹீரோட டீம் ஒரு புது காஸ்டியூம் போட்டுட்டு வரணும்னு இருக்கான். இவங்களுக்காச்சும் நந்தி வேஷ்டி லுங்கின்னு அவங்க டீசென்ட்டா கொடுத்தாங்க. இந்த பக்கி அவங்களுக்கு பொம்பளை வேஷம் போட்டு காஸ்டியூம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க. அதுவும் பசங்களுக்கு எல்லாம் பொம்பளை வேஷம் போடுறேன்னு பங்கமா கலாய்க்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. அதனால ஹீரோ கிட்ட, நீங்க வேணும்னே தானே இப்படி எல்லாம் பண்றீங்க, இல்லையே என்கிட்ட தோத்தா அதுக்கு பதிலடி இப்படிதான் இருக்கணும்னு காட்டணும்னு நினைச்சேன், உனக்கும் கூட அப்படிதான் மியூ, என்கிட்ட தப்பிக்கும்னு நினைச்சேன்னா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்குன்னு மிரட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்திருக்கு, அவ தான் கூட இருக்குன்னு ஆசைப்படுறான். ஆனா அது காதல்ங்கிற முடிவுக்கு இன்னும் வரலையாட்டு இருக்கு. சோ அவளை பக்கமா வச்சுக்கிறதுக்காக இவன் பண்ற சில வேலைகள்லாம் ஹீரோனுக்கு கடுப்பா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஹீரோனா தைரியமா ஹீரோ கிட்டே சொல்லிடுறேன், நான் கண்டிப்பா உங்களை டிவோர்ஸ் பண்ண போறேன், என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னோட எமோஷன்ஸ் என்ன உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா, கேவலம் பணம் எனக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு அவ கோவப்படவும், நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, நான் உன்னை 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியே தீருவேங்கிறான். இல்ல நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன். 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்துல ஆபீஸ் ரூமுக்கு ஃபைல் எடுத்துட்டு போக வந்த நியா பொண்ணு, அதான் அந்த கண்ணாடி போட்டுக்கலாம் அந்த பொண்ணு இதை கேட்டுருது. அவ கேட்ட வரைக்கும் என்ன புரிஞ்சுதுன்னா ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ண போறா, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறான். சோ அவ என்ன மாதிரி நியூஸை பரப்பி விட்டுறானா, தியானுக்கும் மியூக்கும் அஃபேர் இருந்திருக்கு, அதனால அவ புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு தியான் சாரை கல்யாணம் பண்ணிக்க போறா. நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சேன் இப்படிதான் நடக்குங்கிற மாதிரி கதை கட்டி விட, அங்க டீம்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் சிலருக்கு ஹீரோ பிடிக்கும்ல, அவங்க எல்லாம் நம்மளெல்லாம் தியான் சார் பார்க்காம போயிட்டாரேங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலமும் ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஹீரோயின் அவனுக்கு முன்னாடியே கிளம்பி இருந்திருப்பா. எப்படியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அங்க அவ இல்ல. சீக்கிரமே தூங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லவும், இல்ல எனக்கு இப்பவே மியூவை கூட்டிட்டு போனுங்கிறான். இவன் எப்ப வந்து கேட்டாலும் ஹீரோனை அனுப்பிச்சு வைக்கணுங்கிறது அன்னைக்கு ஃபுட்பால் கேம்ல இவன் ஜெயிச்சப்பவே முடிவு பண்ணப்பட்டது. அதனால வினோவை போய் ஹீரோனை எழுப்பியும் கூட்டிட்டு வந்தாரு. அவளாம் நல்லா தூக்க சடவுல இருக்கா. இருந்தாலும் அங்க இருந்து ஹீரோ கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவ தள்ளாடி நடந்துட்டு வரவும், சரி விடு நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு வரான். எதுக்கு இந்நேரத்துல என்ன கூட்டிட்டு வந்தீங்க, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு டேபிள் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் காட்டவும், அவ அப்ப செய்ய போறேன்னு சொல்லிட்டு அங்க போக, இல்ல நீ தூங்கு காலையில செஞ்சுக்கலான்னு அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு அவளுக்கு இருக்கதா சொன்ன வேலையெல்லாம் இவன் உட்கார்ந்து செஞ்சுட்டு லேட்டா தான் தூங்குறான். ஹீரோயின் காலையில எழுந்துச்சு அவ வேலையை பார்க்கலாம் நினைச்சா அது ஆல்ரெடி இவன் செஞ்சு வச்சிருக்கவும், என்னாச்சு இவருக்கு என்னதான் வேணும், ஏன் வித்தியாசமா இப்பெல்லாம் நடந்துக்கிறாருங்கிற மாதிரி குழப்பமா இருக்கு. ஐயோ ஒன்னு மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோட் மாதிரி ஒன்னு எழுதி வச்சுட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ எழுந்து பாக்குறான். இந்த மாதிரி அவ சீனியர் சாட்டுக்கு ஃபேர்வெல் கொடுக்க போறதா சொல்லிருக்கோம். இவனும் பின்னாடியே ஓடுறான். சீனியர் சாட் இந்த சைட் ஒர்க்ல இருந்து பழையபடிக்கு ஆபீஸ் ஒர்க்கே போறான்னு இருக்கு. மொத்த கேங்கும் சேர்ந்து அவனை ஹக் பண்ண போவாங்களா. அதுக்குள்ள ஹீரோ வந்து ஏய் ஹக்கெல்லாம் பண்ண வேண்டாம், நீ தூரமா இருந்தே வழி அனுப்பிச்சு வைக்கலான்னு ஹீரோனை பிடிச்சி அவன் பக்கமா நிப்பாட்டி வச்சுக்கிறான். அவங்க 2 பேரும் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா பிரிய போறது இல்லைங்கிறது சீனியர் சாட்டுக்கு பார்த்தாலே தெரியுது. அதனால அவனை சிரிச்சுட்டே கிளம்பிடுறான். மேபி தனக்கு இங்க வாய்ப்புல இருந்தா அவசரமா அவன் கிளம்புற மாதிரி இருக்கு. நேற்று ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிருந்திருப்பான்ல, அதை இந்த நியா பொண்ணு எங்கேயோ தூரமா வந்து போட்டோ பிடிச்சிட்டு போய் அவளோட கேங்குக்கு போட்டு காட்டிட்டு இருக்கா. நான் சொன்னேன்ல அவங்க 2 பேருக்கு அஃபேர் போகுதுன்னு. பாரு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒரே கூடாரத்துக்கு ஒன்னா போயிட்டு இருக்காங்க. பாவம் அவரோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கேரக்டர் சரியில்லாத பொண்ணு நம்பி ஏமாந்து போயிட்டாரு. பத்தாதுக்கு தியான் சாரே வேற இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க எல்லாம் ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க, பசங்க செய்திருக்கலாம் ஹீரோயின் டிவோர்ஸ் ஆகிற மேட்டர் மட்டும் பாஸ் பண்ணப்படுது. அவங்க மத்தியில ஹீரோயின் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால ஆஹா மியூ இனிமே சிங்கிளா, அப்ப நம்மளுக்கும் ஒரு பாசிபிள் இருக்காட்டு இருக்குன்னு அவன் எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு இருக்கானுங்க. இப்ப கூட ஏதோ ஆபீஸ்
ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் அவ கூட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறதுக்காக எட்டி பாத்துட்டு இருக்கேன். ஹீரோக்கு என்னன்னே புரியல. அதனால தான் பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட என்னாச்சு அப்படிங்கவும், சார் உங்க அசிஸ்டன்ட் மியூ டிவோர்ஸ் பண்ண போறதா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சனாலதான் அவங்க கூட ஒரு இன்ட்ரோ கிடைக்குமான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது இத்தனை பேர் வெயிட் பண்றாங்களான்னு இவன் ஹீரோனை தேடி போய் அவளை யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக மறைச்சு நின்னுட்டு இருக்கான். என்னதான் தியான் உங்களுக்கு பிரச்சனைங்க? எனக்கு எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. முதல்ல உன்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியுங்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு டிராமால எடாவையும் எடா புருஷனையும் காட்டுறாங்க. கடைசி அவன் எடா மேலையும் அவளோட வக்கீல் மாதிரியும் நிறைய வயலன்ஸ் காட்டியிருந்திருப்பான்ல, அவ அவ்வளவு அடியும் வாங்கினது அவனை டிவோர்ஸ் பண்றதுக்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்றதுக்காக தான். அது போக இவன் அஃபேர்ல இருக்கிற மாதிரியும் சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாள்ல, அதெல்லாம் டைரக்டா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகாம புருஷங்காரனோட அப்பாட்டையே எடுத்துட்டு போயிருக்கா. அவர் பெரிய பொலிட்டீஷியன். இந்த மேட்டர் வெளியில வந்தா தான் பேர் கெட்டு போயிடுங்கிறதுக்காக பையனை கூப்பிட்டு மிரட்டி இருந்திருக்காரு. பேசாம அந்த பொண்ணு கேட்கற மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துரு, இதுக்கு மேல பிரச்சனையை வளர்த்தேனா அது நமக்கு தான் பாதகமா முடியுங்கவும் அவனும் அவ கேட்ட டிவோர்ஸ் கொடுத்துறான். இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட மொபைல்ல டிவோர்ஸ்க்கான காரணங்களா எதை முதல்ல எடுத்து வச்சோம்னா சீக்கிரமே அது கிடைக்கும்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிசிக்கலா எந்த ரிலேஷன்ஷிப்பும் நடக்கலைன்னா அவங்களுக்கு உடனே டிவோர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு ஒரு நிபந்தனை இருக்கும். இவளுக்கு ரொம்பவே நம்பிக்கை ஆயிடுது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் தான் இவளுக்கும் ஹீரோக்கும் நடக்கவே இல்ல. இவளுக்கு ஹீரோட அம்மாவோட லாயர் கூட கான்டாக்ட் இருக்க மாட்டிருக்கு. ஆனா தான் கேட்டா அவர் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாருன்னு ஃப்ரெண்ட் வினோ மூலமா அவரை கான்டாக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றா. இனிஷியலா அவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா ஹீரோயின் தான் யாருன்னு காட்டிக்காமையே லாயருக்கு மெயில் பண்ணலாம்னு முடிவு பண்றா. அதுக்காக லேப்டாப் ஆன் பண்ணா அவளுக்கு மட்டுமா நெட் கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. மத்த எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம நெட் கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு இவ டெக்னிக்கல் சைட்ல போய் சார் எனக்கு மட்டும் நெட்வொர்க் ஆக்சஸ் ஆக மாட்டேங்குதுன்னு இவளோட ஐபி அட்ரஸ் கொடுக்க, சாரி மேடம் சர்வர்ல இருந்து உங்களோட நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். ஏன் எதுக்கு யார் பண்ண சொன்னாங்க? தியான் சார் தான் அப்படி பண்ண சொன்னாரு. நீங்க காரணத்தை அவர்கிட்டயே கேட்டுக்கோங்கிறாங்க. நான் வெளியில இருக்கிற எந்த நபர்கள் கூடயும் கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு என்னோட நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு இருக்காரு. இப்ப நான் எப்படி மத்தவங்களுக்கு கான்டாக்ட் பண்றது? நான் புறாவை வளர்த்துற செய்தி அனுப்புறதுக்குன்னு இவ கோமா ஹீரோ பார்க்க போனா அங்க அவன் இல்ல, அவனோட லேப்டாப் மட்டும் தான் இருக்கும். அதனால ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் எடுத்து லேப்டாப்பை கழட்டி அதுல இருந்து பேட்டரி எடுத்து தூர போட்டுறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க வரவும் இவதான் இந்த வேலையை பண்ணிருப்பான்னு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டா, எனக்கு நீங்க நெட்வொர்க் ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் உங்க லேப்டாப்பை ஒர்க் பண்ண விடாம பண்ணேன். மியூ ஒழுங்கு மரியாதையே பேட்டரியை கொடுத்துருங்க. அவ கொடுக்க முடியாதுன்னு அங்க ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்க இவனும் பின்னாடியே போறானா, அதுக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறா. இவன் எப்படியே வேற ஒரு பேட்டரியை போட்டு லேப்டாப்ல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் சரிவா நம்ம அப்படி ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மார்க்கெட் ஏரியாவுக்கு வராங்க. வினோ வந்துட்டு ஏண்டி இத்தனாலா நீ தியான் கூட சந்தோஷமா வாழ்ந்ததுனால ஆசைப்பட்ட, இப்போ தியானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிறாரு, அப்புறம் ஏன் நீ டிவோர்ஸ் பத்தி யோசிக்கிறேங்க? அவன் ஒன்னும் காதலுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நான் அவள் மேல வச்சிருக்கதான் காதல், அவருக்கு என் மேல காதல் இல்ல. ஏற்கனவே அப்படி ஒரு கல்யாண வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு நான் பட்ட வேதனை எல்லாம் போதும், இன்னொரு முறை அந்த வேதனைக்குள்ள என்னால உள்ளாக முடியாது, அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சாகணுங்கிறா. இப்படி இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே தெரியும் எடாவோட புருஷனும் அவனோட ஆட்களும் அங்க ஹீரோயின் முன்னாடி வராங்க. என்ன மியூ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஈஸியா என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சியா? வா நமக்குள்ள தீக்கப்படுற கணக்கு நிறைய இருக்கு, இங்க பொதுவில் வச்சு பேச வேண்டாம், தனியா போய் பேசிக்கலாம்னு ஹீரோனை மட்டுமா அங்க வந்து கூட்டிட்டு போக வினோக்கா என்ன பண்றேன்னு தெரியல. அவ ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி எடாவோட புருஷனும் அவனோட ஆட்களும் எங்கேயும் மியூவை கூட்டிட்டு போறாங்க, அங்கவும் நீங்க எங்க போனீங்க எந்த இடத்துல வச்சுன்னு அவன் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவனை தேடி எடாவே நேரடியா வந்திருக்கா. அவளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுல, அதனால ஹீரோ பாத்துட்டு போலான்னு வந்திருப்பாளாட்டு இருக்கு. இவன் உடனே கோவமா எடா கிட்ட போய் என்ன நடக்குது, நீங்க என்ன தேடி வந்ததுனால தானே மியூவை உன் புருஷன் கடத்தி இருக்காங்க, இப்ப எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நான் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நீங்க சொல்றபடி அவர் மியூவை கடத்தி இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் அவரோட கம்பெனிக்குள்ள போய் அவரை ஏமாத்துனீங்கல்ல, அதுக்காக தான் இருக்கும், நான் இதுக்கு காரணம் இல்ல, வேணா அனுபவத்துல நான் சொல்றேன், ஒன்ஸ் அவரை யாராச்சும் ஏமாத்துறாங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டாரு, அதனால நீங்களும் மியூவும் கேர்ஃபுல்லா இருங்கிறா. ஹீரோவா ஹீரோயின் எங்க போனான்னு பதட்டமா இருக்க அவ்வளவே சேஃப்டியா ரிட்டர்ன் ஆயிடுறா. ஏன்னாச்சும் அவன் விட்டுட்டானாங்க, ஆமா சும்மா மிரட்டணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருந்தான், அப்புறம் அவனே விட்டுட்டான், வேற எதுவும் இல்லங்க. ஹீரோ மியூ இனிமே யார் உன்னை எங்க வெளியில கூப்பிட்டாலும் நீ போகாத, நீ சைட்லயே இரு, அதான் உனக்கு சேஃப்டி, அவன் விஷயத்துல என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு எடுத்துக்கிறேங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பீச் பக்கமா இருக்கிற ஒரு சின்ன கடையில ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்களும் வர அவங்களுக்கு இடம் இருக்காது, அதனால அவங்க கிளம்பலான்னு தான் பாப்பாங்க. ஆனா ஹீரோ தான் வாங்க வாங்க எங்க போறீங்க, நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டமே அப்படின்னு ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் இவனே சர்வ் பண்றான். அதுல ஹீரோனுக்கு மட்டுமா அதிகமா ஊத்தி குடிக்கிறான். வினோவா குடிக்காதடின்னு சொல்ல கேட்காம ஹீரோனும் குடிச்சிட்டே இருக்கா. ஹீரோவும் சரக்கு ஊத்தி குடுக்கறது நிப்பாட்டுற மாதிரி தெரியல. ஃபுல் போதைய ஹீரோ மேலேயே சாஞ்சுக்கவும் ஹீரோ வந்துட்டு வினோ எங்க லாயர் கிட்ட ஏதோ உனக்கு சந்தேகம் இருக்கிறதா கேட்டிருந்தியாமே டிவோர்ஸ் விஷயத்துல, இந்த அவரே பர்சனலா உனக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிருக்காருன்னு சில பேப்பர்ஸ் எல்லாம் கையில் எடுத்து கொடுக்கவும் அதுல முதல் கண்டிஷனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுல நிறைய சாத்தியங்கள் இருக்குன்னு பாயிண்ட் ஹைலைட் ஆயிருக்கவும் அந்த பாயிண்ட் படிச்சுட்டு அப்படியே வினோ பீதியா ஹீரோ பார்க்க ஓகே அதுதான் இப்ப நடக்க போகுதுங்கிற மாதிரி அவன் போதையில இருக்கிற ஹீரோனை அங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். கூடாரத்துக்கு வந்து ஹீரோனை பெட்ல படுக்க வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி இவ சரக்கு அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட உரிமை எடுத்துக்க போறதா அவ ஓவரா பண்ணிட்டு இருந்தப்போ இவன் அவளை கண்ட்ரோல் பண்றதுக்காக கைய காலெல்லாம் கட்டி போட்டு இருந்திருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. அதுக்குள்ள ஹீரோ எழுந்துடுறா. தியான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ பெட்ல குதிக்க
சிரிக்க ஆரம்பிக்க ஏய் ஒன்னும் பண்ணல, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நமக்குள்ள ஃபார்மாலிட்டிக்குன்னு சில விஷயங்கள் நடக்கணும்ல. என்ன ஃபார்மாலிட்டிக்கு நடக்கணும்? அதான் நம்ம மேரேஜ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டோம்ல, அதெல்லாம் சைன் பண்ணிருக்கோம். ஆனா அதெல்லாம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. நமக்குள்ள ஃபேமிலி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு காட்டணும். அதுக்கு 2 பேரும் சேர்ந்து சில இதெல்லாம் பண்ணணும். உனக்கு ஓகேனா இன்னைக்கு நைட்டே நம்ம வச்சுக்கலாமாங்க? ஏதோ பண்ணுங்கிறீங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க மட்டுமா தனியா பண்ணிக்கோங்கன்னு இவ பெட்ல கவுந்திரிச்சு படுக்க ஏய் அதெல்லாம் நான் தனியா பண்ண முடியாது, நீ இருந்தேன்னா தான் சேர்ந்து பண்ண முடியும், நீங்கள் நானும் சேர்ந்தா என்ன பண்ணணும்? இவ வேற தெரியாத மாதிரியே கேக்குறான்னு. அதான் கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஹனிமூன் தேன் நிலவு அப்படிங்க. ஓ அதுவா, ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உற்சாகமாக ஹீரோவும் பரவாயில்ல இந்த போதையிலையும் கூட நம்ம பிள்ளைக்கு எல்லாமே தெளிவா புரியுதுங்கிற மாதிரி அவ பக்கமா போக இவ வேணா நான் இப்போ கொஞ்சம் அக்லியா ஃபீல் பண்றேன், போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டுமான்னு பாத்ரூம்குள்ள போறா. ஆனா அங்க போனவதான் திரும்பி வரவே இல்ல. இவனே தான் கதவை திறந்துட்டு உள்ள போனா அவன் அங்கேயே ஓரமா நின்னு சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. அடிப்பா வீத நீ கட்டிலேயே படுத்து தூங்கி இருந்திருக்கலாங்கிற மாதிரி அவன் அவளை வெளியில கூட்டிட்டு வர. ஆஹா இங்கெல்லாம் என்னால இருக்க முடியாது, அப்புறம் அப்ப ஏதோ ஃபேமிலி அஃபேர் அது இதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கெல்லாம் நான் தயாராகல, நான் போய் நிலாவையே பார்க்க போறேன்னு இவ வெளியில வந்து சோஃபால சாஞ்சுக்க ஹீரோ அவ பக்கத்துலயே உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு இருப்பானா. ஏன் திடீர்னு நமக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கடைசியா ஏமாத்திட்டு போறது தானங்க? அவன் அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குங்கிறான். உங்களுக்கு என் மேல காதல் இருக்கான்னு கேட்க அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, கூடவே வச்சுக்கணும்னு தோணுது. ஆனா அது காதல்னு சொல்றதுக்கு அவனுக்கு இன்னும் மனசு வரல. அதனால அமைதியா இருக்கவும், பாத்தீங்களா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் தெரியுது, ஆனா எனக்கு உங்க மேல நிறைய காதல் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, அதுக்கும் கூட எனக்கு ஓகே தான். சும்மாலாம் இல்ல, நீங்க பக்கமா வந்தீங்கன்னாவே நான் ஆஃப் ஆயிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு உங்க மேல பிரியம் இருக்கு. ஆனா என் மேல உங்களுக்கு எந்த பிரியமும் இருக்காது. நான் என்ன சாதாரண ஃபுட் டெலிவரி வச்சுக்கிறவங்களோட பொண்ணு, உங்களோட உதவியில தான் நான் வளரவே செஞ்சிருக்கேன். உங்க மேல எனக்கு நன்றி கடன் தானே இருக்கணும், காதல்லாம் வரக்கூடாது இல்ல. பரவாயில்லையான என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி அவளை தாழ்த்தி பேசவும் இவன் வந்துட்டு ஏய் அப்படியெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். இவ்வளவு அதிர்ச்சியில பேன் அவனை பாத்துட்டு இருக்க. அவன் மியூன் ஏதோ சொல்ல வருவானா, அதுக்குன்னா இவளும் அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ண அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ இடையில ஸ்டாப் ஆகி இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட், என்கிட்ட நீ உரிமை எடுத்துக்கலாம், அது எதுவும் தப்பு இல்ல. நீ என்ன லவ் பண்ற அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ பைத்தியக்காரத்தனமா நினைக்கிற மாதிரி எங்க உதவியில வளர்ந்த பொண்ணோ இல்ல சாதாரண ஃபுட் டெலிவரி பொண்ணோ உன்னை நினைக்கல, உன்னை என்னோட லவரா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவளை மெதுவா கிஸ் பண்ண ஹீரோயினும் எந்த சந்தேகமும் இல்லாம ஹீரோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சதும் அவசரமா ட்ரெஸ் மாத்திட்டு ஹீரோ கண்ணுல முழிச்சிடவே கூடாதுங்கிறக்கா வெளியில வந்துடுறா. நேத்துக்கு நைட் நமக்குள்ள நடந்ததெல்லாம் தியானை என்ன லவ் பண்றதுனால தான் நடந்துச்சா, இல்ல அந்த சமயத்துல அவரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டாரான்னு இவன் நேத்துக்கு நைட் நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க வர ஹீரோட அண்ணா இருந்துட்டு ஏமா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்க, அப்புறம் அன்னைக்கு உன்ட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், உண்மையிலேயே அந்த எடாவோட ஹஸ்பண்ட் உன்னை எதுவுமே பண்ணலையா? அவன் நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க தெரியலனா, அவன் ஏதோ தியான் கூட தனிப்பட்ட முறையில பேசணும்னு ஆசைப்படுறான், அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும்னு தான் கேட்டுக்கிட்டான். கண்டிப்பா அவன் நல்ல முறையில பேசுறதுக்காக கூப்பிட்டு இருக்க மாட்டான், அவன்கிட்ட வேற ஏதோ பிளான் இருக்கு, நம்ம அவனை அவாய்ட் பண்றதா நல்லதுங்க. இல்லமா அப்படி அவனை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது, அவன் எந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியுது இல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமே முடிவு கட்டணும்னா தான் அவன் நினைச்சு நம்ம பயப்படாம இருக்க முடியுங்கிறாரு. இவ அண்ணா கிட்ட பேசிட்டு அப்படியே கேண்டீன் பக்கம் சாப்பிடலான்னு வராலாம். அங்க ஆல்ரெடி நிறைய பேரு கூடி நின்று ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, நேத்துக்கு நைட்டு போதே அந்த ஹீரோ அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போனது, அப்புறமா காலையில தான் அவ அங்க இருந்து வெளியில வந்தது, இதெல்லாம் எப்பவும் போல இந்த நியா பொண்ணு அவங்கள வேவ் பார்த்துட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் போட்டு கொடுக்க ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஹீரோயினை தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாளாம். அப்போ வினோ வந்துட்டு என்னடி எல்லாம் அப்ப முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் வெக்கப்பட்டு ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட, இதெல்லாம் தெரியாத பேண்ட் இருந்துட்டு மியூ நீ என்கிட்ட டிவோர்ஸ்க்கு நல்ல லாயர் இருந்தா சஜஸ்ட் பண்ண சொன்னல, நான் என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு லாயரை கான்டாக்ட் பண்ணிருக்கேன், அவர்கிட்ட நம்ம போனோம்னா கண்டிப்பா உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருங்க. ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு மேல டிவோர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், தியானே எனக்கு கொடுத்தாதான் உண்டுங்கிறா. அப்போ என்ன சொல்ற, நம்ம சைட்ல வச்சிருந்த அந்த ஒரே பாயிண்ட்டும் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஷாக் ஆக அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்து என்ன மியூ உன்னதான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கான், வா போலாம் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவளை மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வச்சிடறான். மீட்டிங்ல இவன் பேச்சா இருந்தாலும் ஹீரோயின் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பார்த்து சிரிக்க இவளுக்கு அப்படி நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து கண்ணெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த சைட் விசிட்ட போவோமே அப்பப்போ வேணும்னே ஹீரோயினை பார்த்து ரொமான்டிக்கா பார்த்து சிரிக்க இவளுக்கும் வெக்கத்துல சிரிப்பு வருது. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி அப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்டும் கூட ஹீரோயின் அவளோட ரூம்க்கு அனுப்பிச்சு வைக்காம இவ ரூம்லயே கூப்பிட்டு அவங்க கூட
கூடயே தங்க வச்சுக்கிறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவளுமே என்ஜாய் பண்றான்னு தான் சொல்லணும். இருந்தாலும் லைட்டா மனசுக்குள்ள சந்தேகம் இருக்கு, இவருக்கு உண்மையிலேயே நம்ம மேல காதல் தானான்னு. ஹீரோ அவன் அம்மாவோட அந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி போன வாரம் இந்த மாதிரி மியூவை எடாவோட ஹஸ்பண்டோட ஆட்கள் கூட்டிட்டு போய் மிரட்டி இருக்காங்க, எனக்கு அவளோட பாதுகாப்புக்கு நம்ம சைட்ல இருந்து சில ஆட்களை இங்க அனுப்பிச்சு வைக்க முடியுமாங்க. அவரும் சரிப்பா ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாரு. இத வேற அம்மா கேட்டுறாங்களா. அவங்க இருந்துட்டு நீங்க எனக்கு அசிஸ்டன்டா இல்ல என் பையனுக்கு அசிஸ்டன்டா, அங்க என் பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்காங்க, அது தெரியாம நான் இங்க சும்மா இருக்கணுமா, அவங்களுக்கு அவங்கள பாத்துக்க தெரியும், என்னால இங்க அமைதியா இருக்க முடியாது, நான் இப்பவே மியான்மர் கிளம்புறேன்னு தன்னோட அசிஸ்டன்ட் ஆட்களோட ஹீரோ பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. தன்னோட மொத்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு இந்த எடாவோட புருஷன் பிரச்சனையில நம்ம என்னதான் தீர்வு காணலாங்கும் போது இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எடாவோட புருஷனை பிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவ அவசரமா வெளியில ஓடுவாளா, பின்னாடியே ஹீரோட அண்ணியும் போறாங்க. அம்மாவா சந்தேகமா என்னடா மியூ வாந்தி எடுக்கிறா, பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்க அவ்வளவு சீக்கிரம்லாம் நடக்காது, வேணா அடுத்த மாசம் கன்ஃபார்மா இருக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னடா இதுவும் $10 மில்லியன் மியூவோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டியாங்க. அம்மா நாங்க ரெண்டு பேரும் அபிஷியலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எங்களுக்குள்ள சிலது நேச்சுரலா நடந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நீங்க காரணம் என்னன்னு தொலைவிட்டு இருக்க கூடாது, மியூக்கு விருப்பம் இல்லாம நான் எதுவும் பண்ணல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கிறான். அப்ப ஹீரோ நாங்க வரோம். அம்மா இருந்துட்டு என்னமா இந்த வாந்திக்கு என்ன காரணங்க, நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல ஆண்டி, அதனால கேஸ் ப்ராப்ளம் இருக்குன்றா. அடுத்த நாளே இவங்க எடாவோட புருஷனை பிடிக்கிறதுக்காக பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஹீரோயினும் அண்ணியுமா அவனை சந்திக்கிறதுக்காக அவன் சொன்ன ஒரு இடத்துக்கு போறாங்க. அவன் வந்துட்டு நீங்க வரும்போதே தியானையும் கூட்டு வந்திருக்கலாம்லங்க, முதல்ல நீங்க அவர்கிட்ட என்ன பேசுறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போவாங்கவும், நான் சத்தியமா சொல்றேன் வன்முறையெல்லாம் ஈடுபட போறது இல்ல, அமைதியான முறையில பேசி நமக்குள்ள உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் தான் விரும்புறேன், இது இந்த ரெண்டு அழகான பொண்ணுங்களுக்கு நான் கொடுக்குற வாக்குறுதிங்கவும். சரி தியான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்றாரு, வாங்க கிளம்பலான்னு கூப்பிடுவோம், சரி நீங்க முன்னாடி போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட ஆட்களுக்கு கால் பண்ணி தியான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கான், அவனை போட்டு தள்ளுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். இவன் எப்படி இப்படி ஒரு வேலையை பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில ஹீரோ சைடு உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கலாம் இவன் ஆட்களை அடிச்சு தள்ளிடுறாங்க. அதுக்குன்னு இவங்க 3 பேருமே ரெஸ்டாரண்ட் கிட்ட ரீச் ஆயிடுறாங்களா, தன்னோட ஆட்கள்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால இவங்க எதுவும் தனக்கு ட்ராப் செட் பண்றாங்களோன்னு எடாவோட புருஷன் உஷாராயி இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்க, இங்க என்ன நடக்குங்கிறதுக்கு முன்னாடி தியானோட ஆக்சிடென்ட்ல என்ன நடந்துன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாப்போமான்னு ஹீரோ அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு இன்சிடென்ட்ட சொல்றா. ஹீரோட காரை இடிச்சு தள்ள சொல்லி இவன் தானே ஆர்டர் கொடுத்திருந்திருப்பான். அப்படி ஹீரோட காரு தண்ணிக்குள்ள விழுக்கவும் இவன் பக்கத்துல இருந்து அதை கண் கூட பார்த்து ரசிச்சிட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்துல ஹீரோ அங்க வரவும் தான் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். இப்போ ஹீரோன் என்ன சொல்றானா, நான் அன்னைக்கே நான் பார்த்த சம்பவத்தை போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் நீ ஜெயிலுக்குள்ள இருந்திருப்ப, இப்பவும் எதுவும் தாமதமாகல, அந்த ஆக்சிடென்ட் இல்ல உன்னோட கொலை முயற்சின்னு போலீஸ் கிட்ட சாட்சி சொல்றதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கவும் அவன் வந்துட்டு என்ன நீ குடுக்கிற சாட்சினால என்ன ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, ஆமா நான் தான் என் பொண்டாட்டி கூட அஃபேர்ல இருந்த உன் புருஷனை போட்டு தள்ளணும்னு நினைச்சேன், எனக்கு தெரிஞ்ச அதுல எந்த தப்பும் இல்லைன்னு இவன் தெனாவட்டா சொல்லவும் ஹீரோனும் நீங்க சொன்ன விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், இப்ப தியான சந்திக்கலாங்கும் போது ஹீரோவும் அவனோட அண்ணா உள்ள நுழைறாங்க. ஓகே நம்ம லேடிஸ் ப்ராப்ளத்தை எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு தங்களோட ஆட்கள் மூலமா எடாவோட புருஷனை சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போ நம்பிக்கையா கண்டிப்பா நீங்க பண்ற இந்த வேலைனாலாம் போலீஸால என்ன ரொம்ப நாள் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்க முடியாது, நான் வெளியில வந்துருவேங்க, ஆனா அதுக்கும் சேர்த்து ஹீரோயின் ஒரு வழி பண்ணியிருந்திருக்கா, அவனோட கம்பெனி சம்பந்தமான சில டேட்டாஸ் எல்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்கான், அவன் நிறைய இல்லீகல் பிசினஸ் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ணிருப்பான்ல, அது மொத்தத்தையும் இவ கலெக்ட் பண்ணி போலீஸ்க்கும் இவன் ஏமாத்தின சில பேருக்கும் அனுப்பிச்சு விட்டுருக்கா. இந்த எடாவோட புருஷனுக்கு இப்பதான் புரிய வருது, நம்ம இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கலான்னு வந்தா கடைசியில இவங்க விரிச்ச வலையில நம்ம மாட்டிக்கிட்டோமேனு கோபத்துல அவன் ஹீரோயின் அடிக்கலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள ஹீரோட ஆட்கள்லாம் அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவன் தொல்லை இனிமே விட்டுதுன்னு சொல்லிட்டு இவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த எடாவோட புருஷன் இன்னும் சில பேரை தன்னோட பாதுகாப்புக்காக எப்பவுமே வச்சிருந்திருப்பானாட்டு இருக்கு, அவங்க எல்லாம் ஹீரோட ஆட்களை அடிச்சு தள்ளிட்டு அவனை காப்பாத்திடுறாங்க. அப்படியே இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஹீரோயின் தானே, அவளையும் நேக்கா பார்த்து கடத்தி கொண்டு போயிடுறான். ஹீரோயின் முடிஞ்ச அளவு அவன் கூட மல்லு கட்டி பாக்குறான். அவன் ஹீரோயினை கொல்லணும்லாம் நினைக்கல, எப்படி தான் பொண்டாட்டி கூட ஹீரோ அஃபேர்ல இருந்தானோ அதே மாதிரி அவன் கண்ணு முன்னாடி அவன் பொண்டாட்டி கூட இவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பாக்கணுங்கிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கான். அதுபடியே ஹீரோக்கு தான் இங்க இருக்கிறதா விஷயத்த சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க அங்க பெரிய தள்ளுமுள்ளே நடக்குது. அதனால இவன் ஹீரோனை கட்டியெல்லாம் வச்சிடுறான். தன்னை யாருமே காப்பாத்திருக்கு இல்லையாங்கிற மாதிரி ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு எடா வரா, அதுவும் கையில துப்பாக்கியோட. விட்டுற அவளங்க, நான் தான் ஒண்ணு விட்டுட்டு நீ எதுக்கு இன்னமும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கங்க, நான் உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கியிருந்திருக்கலாம், உன்னை பிரிஞ்சிருந்திருக்கலாம், இருந்தாலும் என்னால என்னோட ஃப்ரீடத்தை இன்னும் முழுசா அனுபவிக்க முடியல, அது காரணம் என்னன்னு தெரியுமா, நீ எனக்கு கொடுத்த சித்திரவதை, நான் நினைச்சேன் உன்ட்டு இருந்து பிரிஞ்சா எல்லாமே சரியாயிடும்னு, ஆனா எதுவும் சரியாகல, நான் ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட அனுபவிச்ச வேதனையில இருந்து ஏன் அப்பவே நான் விடுபடணும்னு நினைக்கலன்னு இப்ப வேதனைப்படுறேன். அதே மாதிரி ஏதோ நானும் தியானும் உன்னை ஏமாத்தி ரிலேஷன்ஷிப்ல இருந்துதான் நீ நினைச்சிட்டு இருக்கல, அது முட்டாள்தனம், உன்னோட கொடூரமான அந்த வாழ்க்கையில இருந்து எனக்கு ஒரு சின்ன சந்தோஷமே தியான் கிட்ட இருந்தா கிடைச்சது, அதனால நான் அவர்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லிதான் பழகினேன், ஏதோ நான் அஃபேர்ல இருந்ததை பெரிய குற்றம் மாதிரி பாக்குறேன், என்ன அந்த நிலைமைக்கு தள்ளினதே நீதான், எனக்கு என்னமோ உன்ட்டு இருந்து பிரிஞ்சா மட்டும் விடுதலை கிடைக்கணும்னு தோணல, உன்னை மொத்தமா
நிஜமா கொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு இவ ஹீரோனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவனை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ண அதுக்குன்னு அவன் அவளை அடிச்சு தள்ளிட்டு ஹீரோனை துரத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோமே அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருந்திருப்பான். அவன் ஓடி வந்து ஹீரோனை ஹக் பண்ணிக்க பின்னாடியே ஓடி வந்து எடாவோட புருஷன் கோபத்துல ஷூட் பண்ண ஹீரோ அவனையும் ஹீரோனையும் காப்பாத்திக்கிறக்காக நகருவானா. அப்ப அவன் கையில குண்டடி பட்டுருது. வரும்போதே இவன் போலீஸையும் கூப்பிட்டு விட்டுருப்பானாட்டு இருக்கு. அதனால இந்த சமயம் தொக்கா அவன் மாட்டிக்கிறான். குண்டடிப்பட்ட ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. பெருசாலாம் அவனுக்கு காயம் இல்ல, சின்ன காயம் தான். அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவனுக்கு போயிட்டு இருக்கு. எடாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. ஹீரோ அவகிட்ட தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் இன்னைக்கு உனக்கு உதவி பண்ணல, எனக்கு நானே உதவி பண்ணிக்கிட்டதா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் எந்த ஒரு கொடுமையில இருந்து விடுபடணும்னு நினைச்சனோ அந்த கொடுமையில இருந்து உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கத நான் அவன்கிட்ட ஜெயிச்சதா ஃபீல் பண்றேன். அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இனிமே நான் உங்க லைஃப்ல எந்த விதத்திலையும் தொந்தரவா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அமைதியா அங்க இருந்து வந்துடுறா. வரும்போதே அவளுக்கு என்ன யோசனை போயிட்டு இருக்குன்னா, ஹீரோ எதிர்பாராத விதமா தன்னோட லைஃப்ல வந்தது, அவன் கூட தான் சிங்கிள்னு போய் சொல்லி காதலிச்சது எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் இவ ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்திருந்தாலும் இவளுக்கு அந்த நேரத்துல அது ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. பட் அது என்னோட நிரந்தரம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேபி எனக்கான டெஸ்டினி என்னோட ஃபியூச்சர்ல கிடைக்கலாம், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி பாசிட்டிவாவே அங்க இருந்து வெளில வந்துடுறா. இங்க அதே சமயத்துல ஆபீஸ்ல எப்பவுமே ஹீரோ ஹீரோனை பத்தி குடி பேசிக்குவாங்கல்ல சில லேடிஸ், அவங்க எல்லாம் மேல் இடத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆபீஸ்ல இம்பார்ட்டன்டான பொறுப்புல இருக்கிற 2 பேரோட நடத்த சரியில்லைங்கிற மாதிரி. சோ கண்டிப்பா சீக்கிரமே ஒரு விசாரணை கமிஷன் வச்சு அவங்க 2 பேருக்கும் தக்க வகையில பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இவங்க கேட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் ஹீரோட அம்மாக்கு தெரிய வர அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து, பாருடா நீ உனக்கு கல்யாணம் ஆகலன்னு எல்லார்கிட்டையும் மறைச்சு வச்சிருந்தல, அது இப்போ மியூக்கே பாதகமா அமைஞ்சிருச்சு. எல்லாரும் என் காது பட நம்ம வீட்டு பொண்ணை தப்பா பேசுறாங்க, கல்யாணம் பண்ண அவ உன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா கதை கட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். மியூ நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா, பதிலுக்கு அவளுக்கு கிடைச்ச கெட்ட பேரு பாத்தியா அப்படின்னு அவங்க கோபப்பட, சாரிமா நான் இதுக்கு சீக்கிரமே ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறேன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் வேலையா தனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனதா பெருசா நோட்டீஸ் போர்ட்ல போட்டு விட்டுறான். அதெல்லாம் பார்க்கவும் என்ன இது உண்மையாங்கிற மாதிரி எல்லாரும் அதிர்ச்சியா இருக்காங்க. கூடவே விசாரணை கமிட்டிக்கும் ஆட்கள் வந்திருப்பாங்க. அவங்கலாம் உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேட்க இவங்க மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் காட்டவும் கன்ஃபர்மேஷனே ஆயிடுது. இப்பதான் மொத்த யூனிட்டுக்குமே தெரிய வருது இவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நம்ம தான் தேவையில்லாம இத்தனை நாளா சந்தேகப்பட்டு இருந்தோம்னு. அடுத்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு, அடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணமும் பண்ணிடலாமான்னு கேட்க, இல்ல தியான் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல வர, என்ன இல்ல கல்யாணம் பண்றோம், நீ ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் இந்த உலகத்தையே சுத்தி வரும், இந்த உலகமே நம்மளோட ஹனிமூன் பிளேஸா மாற போதுங்க. இல்ல என்னால உங்க கூட ஒன்னா வர முடியாது, நான் மட்டுமா தனியா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேங்க. ஏய் உனக்கு என்ன ஆச்சுங்க? இல்ல இந்த கல்யாணம் எதுக்காக நடந்தது? உங்களுக்கு எடாவோட ஹஸ்பண்டால ஒரு ஆபத்து இருக்கு, இல்ல எடாவால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் தானே. இப்ப அந்த 2மே உங்க லைஃப்ல இல்ல, அப்ப நான் எதுக்காக உங்க லைஃப்ல வந்தனோ அதுக்கும் இனி அவசியம் இல்லன்னு தானே அர்த்தம். என்னமியோ இத்தனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கோம், நீ இவ்வளவுதான் என் மனசை புரிஞ்சு வச்சிருக்கியாங்க. இல்லையே தியான், எனக்கு உங்களை பத்தி எல்லாமே புரியும், எல்லாமே தெரியும், ஆனா உங்களுக்கு தான் என்னை பத்தி எதுவுமே தெரியாது. அதனாலதான் இனிமே ஒரு நாடக கல்யாணம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது நீ முடிவு பண்ணலாம், எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியுங்கிறான். அப்படியா சரி வாங்க இப்ப நம்ம 2 பேத்துக்கும் ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோன் அவனை பக்கத்துல உட்கார வச்சு, என்னோட பர்த்டே என்னன்னு தெரியுமாங்க? கேட்ட கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியல. எனக்கு பிடிச்ச கலர், எனக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிச்ச விளையாட்டு. சரி ரொம்ப ஈஸியா கேக்குறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்திருக்கோம், அதுல ரொம்ப நாள் நான் உங்க கூடயே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடாச்சு என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அது கூட அவனுக்கு தெரியல. ஏன்னா இவன் ஹீரோயின் கூட ரொம்ப நாளா இருந்திருந்தாலும் அவளுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்க மாட்டான்ல. ஹீரோயின் கிட்ட எல்லா கேள்விக்குமே வந்துட்டு அமைதி மட்டும்தான் பதிலா இருந்துச்சு. பதிலுக்கு ஹீரோயினா அவன் பிறந்த தேதியில இருந்து அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் மூச்சு விடாம சொல்றா. ஆமா நான் உன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கலதான், ஆனா இனி தெரிஞ்சுக்கிறேனே. நான் அன்னைக்கு சொன்னேன்ல உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னீங்க தான், ஆனா அதுல கூட எனக்கு நம்பிக்கை வரல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க சொல்லிட்டீங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே நீங்க மனசாரதான் என்கிட்ட காதலிக்கிறேன்னு சொன்னீங்களான்னு கேட்க, இல்ல மியூ நான் நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது தப்பாங்க. அது தப்பு இல்ல, ஆனா பின்னாடி நீங்க இப்ப எடுத்த டெசிஷனுக்காக வருத்தப்படக்கூடாது. சோ நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஒரு 2 வருஷம் நான் ஃபாரின் போயிட்டு வரேன், கண்டிப்பா எனக்கு உங்க மேல உள்ள காதல் மாறாது, அதே மாதிரி உங்க காதலும் மாறாம அப்படியே இருந்துச்சுன்னா நீங்க ஆசைப்படுற மாதிரி நம்ம ஃபியூச்சரை பிளான் பண்ணிக்கலாங்கிறா. இவனுக்கா என்னடா இவ சம்மந்தம் இல்லாம பேசுறா, எனக்கு தான் இவ்வளவு பிடிச்சிருக்கு, காதலிக்கிறேங்கிற, இதுக்கு மேல இவளுக்கு என்ன வேணும், ஏன் இவளை திடீர்னு பிரியணும்னு நினைக்கிறாங்கிற மாதிரி கோவம் தான் ஹீரோயின் மேல வருது. இதுல ஹீரோயின் தான் வேலையை விட்டு ரிசைன் பண்ண போறதாவும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போறதா ஒரு இமெயில் அனுப்பிச்சு வைக்க இவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் நான் சொன்னா சரிப்பட்டு வர மாட்டா, முதல்ல இவள அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு டைரக்டா அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கும் மியூக்குமா சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த கல்யாணத்துக்கு மியூ சம்மதம் சொல்லிட்டாளா? இல்லம்மா அவ என்ன காதலிக்கிறாளாமா, ஆனா நான் அவளை காதலிக்கிறேங்கிறதுல அவளுக்கு நம்பிக்கை வரலையாமா, அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலங்கிறா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்றேன், மத்தபடி பெருசா என்கிட்ட எந்த சின்சியாரிட்டியும் இல்ல. ஒருவேளை அவன் என் லைஃப்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டானா நான் எனக்கான பெட்டர் லைஃப் பார்ட்னரை கூட செலக்ட் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறா. அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுமாங்க. பைத்தியம் அவளுக்கு பிடிக்கலடா, உனக்கு தான் பிடிச்சிருக்கு. உனக்கு என்னடா மியூவை பத்தி தெரியும்? அதாம்மா எனக்கு
தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறேங்க. இல்லடா, உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு மியூக்கு உன்னை பிடிக்கும். அன்னைக்கு அந்த எடாவோட புருஷன் உன்னை காரோட தண்ணிக்குள்ள தள்ளி விட்டது மட்டும் தானே தெரியும். அங்க இருந்து உன்னை காப்பாத்தினது யாருன்னு நினைக்கிறேன்? மியூ தான். உன் காரு தண்ணிக்குள்ள ஆழத்துல மூழ்கிருச்சு. அவ்வளோ ஆழத்துல அவ குதிச்சு அவ உயிரை கூட பொருட்படுத்தாம உன்னை அந்த காருக்குள்ள இருந்து ஒத்த ஆளா இழுத்து கொண்டு வந்து வெளியில போட்டிருந்தா. நாங்க அந்த இடத்துக்கு வரும்போது உன்னை காப்பாத்துற முயற்சியில அவளோட உயிருமே சீரியஸா தான் இருந்தது. உனக்கு எப்படி இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரிதான் அவளுக்கு அந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வரும், ஹீரோயின் ஒரு முறை சொல்லிருப்பால, எனக்கு நீச்சல் தெரியும், ஆனா இப்பெல்லாம் தண்ணிய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் ஒருத்தரை காப்பாத்துற முயற்சியில நானும் தண்ணியில மூழ்கி அவரையும் கொன்று பண்ணணும்னு நினைச்சேன் இருப்பால, அது தன்னை தானு அவனுக்கு இப்பதான் தெரிய வருது. ஏமா இதை என்கிட்ட முதலையே சொல்லலங்க, மியூ தாண்டா கேட்டுக்கிட்டா, இத பத்தி உனக்கு தெரிய வேண்டாம், அவளுக்கு உங்ககிட்ட இருந்து நன்றி உணர்ச்சி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லும் போதுதான் அவளுக்கு உன் மேல எவ்வளவு காதலுங்கிறத நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு முடிவு எடுத்தப்ப கூட ஏன் நான் மியூவை கன்வின்ஸ் பண்ணி உனக்கு பண்ணி வச்சேன்னா, அவ உயிரையும் கொடுத்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த பொண்ணு உன் லைஃப்ல பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இப்ப சொல்றா, உன் மேல அவ்வளவு காதல் வச்சுக்கிற பொண்ணு உன்கிட்ட அதே காதல்ல கொஞ்சம் சின்சியாரிட்டி எதிர்பார்த்தா தப்பா? இல்ல நீயே சொல்ல, உண்மையிலேயே உனக்கு அவன் மேல காதல் தான் இருக்காங்க. இதை இவ்வளவு நேரம் தான் காதலிக்கிறதா அவன் ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்திருப்பான்ல. ஆனா இப்ப அம்மா இந்த சம்பவம் சொன்னதுக்கு அப்புறமா ஒருவேளை தான் காதல் அவ காதல் அளவுக்கு இல்லையோ? ஏன்னா முன்ன அவ தன்னை உயிரையும் பணைய வச்சு காப்பாத்தினப்போ தான் அவளை லவ் பண்ணவே இல்லை, அவ மட்டுமா தான் என்ன லவ் பண்ணிருக்கா. அப்படி இருந்தும் அவ காதலுக்கு அவ்வளவு சக்தி இருந்திருக்கு, அவளோட உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு. அப்படிப்பட்ட அவளோட காதலுக்கு தான் தகுதியானவளான்னு இவனுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அவ எதிர்பார்க்கிற காதல் தான் தன்னால கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் அவ விருப்பப்படுற மாதிரி கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும் அப்படின்னு இவனே ஹீரோனை சந்திக்க கூட இல்லாம அவ கேட்ட டிவோர்ஸ் டாக்குமெண்ட் மட்டுமா சென்ட் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு லெட்டர்ல, நீ கேட்டது சரிதான் மியூ, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கங்கிறத. அதுல 1% கூட இது வரைக்கும் நான் உனக்காக பண்ணாம ஒன்றிருந்து உரிமை எடுத்துக்கிறது தப்பு. நீ சொன்ன மாதிரி உன் அளவுக்கு என்னால உன்னை காதலிக்க முடியுமான்னு எனக்கே சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் நம்ம ஒருத்தர் பாத்துக்க வேண்டாம், ஆல் தி பெஸ்ட் மியூன்னு எழுதி இருக்கான். இவ ஹீரோ பாக்குறதுக்காக அவசரமா அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போனா அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் இருப்பாங்க. எங்க தியானன்னு கேட்க, அவன் ஆல்ரெடி ஹாங்காங் ப்ராஜெக்ட் கிளம்பியாச்சு, இனி இங்க இருக்க போற நாட்கள்ல நாங்க தான் ப்ராஜெக்ட கண்ட்ரோல் எடுத்துக்க போறாங்க. ஹீரோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு டைம் கொடுக்கலான்னு தான் நினைச்சாலே தவிர்த்து கம்ப்ளீட்டா இப்படி பிரியணும்னு அவ எதிர்பார்க்கல. அதுலயும் தன்னை நேரடியா கூட சந்திக்க விருப்பம் இல்லாம இப்படி இவன் டிவோர்ஸ் டாக்குமெண்ட் மட்டுமா அனுப்பிச்சிட்டு சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடி போனதுல அவளுக்கு கோபம் வருதுன்னு சொல்ல முடியாத துயரம். அந்த துயரத்தோடய அவளுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இது என்னன்னு தெரியல, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குன்னு இவங்க 2 பேத்துக்கும் என்ன குழப்பம் குளறுபடி வந்ததுன்னு தெரியல, இல்ல டைரக்டர் குழம்பிட்டாரா என்னன்னு தெரியல. ஹீரோக்கு ஹீரோனை பத்தி இன்னும் சரியா தெரியலதான், ஆனா அதுக்கு பிரிவு ஒன்னும் தீர்வு கிடையாது, வேற மாதிரி இதை கொண்டு போயிருந்திருக்கலாம். இப்ப ஸ்டோரியில 2 months லேட்டர்னு போடுறாங்க. ஹாங்காங் போனதா சொல்லப்பட்ட ஹீரோவை ஒரு வீட்டுல காட்டுறாங்க. விடிஞ்சு பல மணி நேரம் ஆயிடுச்சு, இப்பதான் எழுந்திருக்கிறான். எழுந்துதான் அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. அப்போ ஹீரோன் அவங்க கிட்ட ஓடி வந்து, பாத்தீங்களா தியா, நான் உங்க பக்கத்துல இல்லாம உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு கூட தெரியல பாத்தீங்களா, என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்க தானே, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படிங்கவும் இவனும் தண்ணியை வாங்கி குடிக்கிறான். அதெல்லாம் இவனோட கற்பனை தான். அந்த வீட்டுல அங்கங்க ஒவ்வொரு மூலையில் நின்று இவன் அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறத ஹீரோயின் சொல்ற மாதிரியும் அதுபடி இவன் கேட்டுக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். நைட்டு தூங்கும் போது கூட அவ தான் பக்கத்துல இருக்கிற மாதிரியும், என்னத்தியா என்ன எவ்வளவு தூரம் லவ் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. இவன் யாருக்கும் தெரியாம அவனோட பிரைவேட் வில்லால தான் இருக்கானாட்டு இருக்கு. ஆனா ஹீரோட அம்மா எப்படி அவனை கண்டுபிடிச்சிடறாங்க. அதனால அவனை தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள அது வாட்டுக்கு டிவி ஓடிட்டு இருக்கு, அங்கங்க பொருள் அப்படி அப்படியே கிடக்குது. இவங்க பையனை தேடி பிடிச்சு, என்னடா ஹாங்காங் ப்ராஜெக்ட் போறதா எல்லாத்துக்கிட்டையும் சீன் போட்டுட்டு இங்க வீட்டுக்குள்ள வந்து தனியா அடைஞ்சு கிடக்குற, எதை ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியலமாங்க. மியூ உன்னோட காதல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, அதை ப்ரூவ் பண்ணாம நீ வாட்டுக்கு அவளை வெளிநாடு அனுப்பிச்சு வச்சுட்ட. இப்ப அவ போன வருத்தத்துல உன்னை நீயே இந்த வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்ட. உண்மையிலேயே நீ அவளை காதலிக்கிற மாதிரி இருந்தா அவ எங்க இருந்தாலும் தேடி போய் நீ உன்னோட காதலை ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கணும். நீ இங்கே இருந்தா மியூ உனக்கு கிடைச்சிட மாட்டா. அவ உனக்கு கிடைக்கணும்னா மனசார என்ன பண்ணணும் முடிவெடுன்னு இவங்க அட்வைஸ் பண்ணவும் ஹீரோவும் ஏதோ தெளிவு வந்தவனா ஹீரோட அம்மாவை தேடி போறான். அவங்க வந்துட்டு, என்னப்பா என்ன தேடி வந்திருக்காங்க? இவனே அவங்க காலையில விழுந்துறான், சாரி ஆண்டி, உங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம நான் அவளை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டேன். அவ எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத நான் அவ இல்லாத போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ் ஆண்டி, எப்படியாச்சும் உங்க பொண்ணை எங்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. அவங்க இவன் காலில் விழுந்ததுலயே பதறி போயிருந்திருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஹீரோ எப்படி வளர்ந்தாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உடனே அவனை எழுப்பி விட்டு, நீ இங்க வந்து நிக்கும் போதே தெரியுது உனக்கு என் பொண்ணு மேல எவ்வளவு பிரியங்கிறது. ஆனா அவ கொஞ்சம் பிடிவாதக்காரி. உன்னை எந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட அவ பிடிவாதத்தையும் காட்டதான் செய்வா. நீ கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாமே சரியாகும். கண்டிப்பா உன் காதலை புரிஞ்சுட்டு அவளே திரும்பி வருவாங்கிறாங்க. அப்படியே வந்துட்டு, ஆண்டி எனக்கு மியூ பத்தி எதுவுமே தெரியாது, அவ எனக்கு தேவைங்கிறது மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு. நீங்க சொல்லுங்க, மியூக்கு ஏன் என்ன ரொம்ப பிடிச்சது, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கவும் இவங்க அப்படியே ஹீரோனோட ஃபுல் ஹிஸ்டரியும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லவும் தான் அவனுக்கு அவளை பத்தி முழுசா தெரிய வருது. சோ தன்னை அவ்வளவு தூரம் காதலிச்ச மியூ கண்டிப்பா சீக்கிரமே தன்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கையில இவன் பழையபடிக்கு ஆபீஸ்க்கும் போயிடுறான். மியான்மர் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இப்ப கைவசம் 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒன்னு ஹாங்காங் ப்ராஜெக்ட்,
இன்னொன்னு வில்லேஜ் சைட்ல ஒரு ப்ராஜெக்ட். ஹீரோக்கு இங்க இருந்து தூரமா போறதுக்கு விருப்பமே இல்ல. ஒருவேளை மியூ தன்னை தேடி வந்தா தான் இங்கதான் இருக்கும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு வில்லேஜ் சைட்ல இருக்கிற ப்ராஜெக்ட கவனிச்சுக்கிறதுக்காக இவன் மட்டுமா தனியா கிளம்பி போறான். அப்படியே அந்த ஊருக்கு பஸ்ல வந்து இறங்கவும் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே தான் ஹீரோயினும் இருந்திருக்கா. ஆனா இவன் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணி இருந்திருப்பான். மியூ மியூன்னு கத்த பஸ் வாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கும். ஒருவேளை அது நம்ம மியூ இல்லையோ நம்ம கற்பனை நினைச்சிட்டு இவனு சாதாரணமா விட்டுறான். அடுத்த நாளும் அதே ஏரியாவுக்கு தான் இவன் ப்ராஜெக்ட் விஷயமா வரான். அதே நேரத்துல தான் பஸ்ல ஏறான். இன்னைக்கு நேத்தை விட பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு. இவன் ரொம்ப பின்னாடி தான் நிக்கிறான். அப்ப எதர்ச்சியா இன்னைக்குமே அவனுக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஹீரோயின் இருக்கிற மாதிரி இருக்கவும் அவசரமா பின்னாடி இருந்து முன்னாடி வரதுக்குன்னு ஒரு ஸ்டாப்ல இறங்கி போயிடுறா. இவன் இறங்கலான்னு பார்த்தா பஸ் அதுக்குள்ள கிளம்பி போயிடுது. அப்ப நேத்துக்கு நான் பார்த்தது மியூ தான், இன்னைக்கு நான் பார்த்தது மியூ தான். அவன் எங்கனுக்குள்ளதான் எங்கேயோ வச்சிருக்கான்னு அடுத்த நாளும் அதே நேரத்துக்கு வந்து பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே பஸ்ல ஏறான். இன்னைக்குமே அவன் பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கா. நேரடியா போய் அவ முன்னாடி நின்னா கண்டிப்பா பயந்துருவா. நம்ம இருந்து தப்பிச்சு போறதுக்கு பாப்பா. அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி போலான்னு இவனும் அவ பின்னாடியே போறான். அவ தனியா ஒரு வீட்டுல தங்கி இருக்கா. இவன் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றா ஏது பண்றான்னு ஹீரோவும் ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவளும் சிஸ்டம்ல ஏதோ ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாளா. தண்ணி குடிக்கக்கா எழுந்திருக்கும் போது தலை சுத்தி கீழே விழுந்துடுறா. ஹீரோ தான் அவளை உடனே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறான். அவன் இந்த மாதிரி ஹீரோயின் இங்க பார்த்ததா அம்மா கிட்டையும் சொல்லியிருப்பானான் இருக்கா. அவங்க ஹீரோயின் அம்மாவை தேடி போய் நீ உன் பொண்ணு சேர்ந்து என்னையவே ஏமாத்திட்டீங்கல்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன் உன் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கா, அதனாலதான் அவ என்கிட்ட கூட பேசுறது இல்ல, நானும் அவளுக்கு தியான பத்தின நினைவுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக கான்டாக்ட் பண்ணாம இருந்தேன். ஆனா உன்ன தினமும் பார்க்க வந்துட்டு தானே இருக்கேன். நீ உன் பொண்ணை இங்க பக்கத்தூர்லயே வச்சுட்டு என்கிட்ட கூட சொல்லல. என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை எதிர்பார்க்கலன்னு அவங்க வருத்தப்பட சாரி மன்னிச்சிரு, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல. என் பொண்ணுதான், நம்ம ரொம்ப காலமா ஆண்டியோட தயவுலயே வாழ்ந்துட்டோமா, இந்த முறை நான் தனியா ஏதாச்சும் எனக்குன்னு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவங்க சொன்ன யூனிவர்சிட்டிக்கு நான் படிக்க போலன்னு இங்கேயே இருந்துட்டா அப்படிங்கவும் ஹீரோட அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் தான் ஃபைனல் பார்ட். அதோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.